எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, அரசியல் மாண்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், ஒரு சில பதிவுகளை சொல்லியிருந்தோம். அந்த அரசியல் மாண்பு அப்படிங்கிறது அது இயற்கையாகவே தனக்கு வந்தாகணும், வரணும். அதாவது கருத்து ரீதியாக நம்ம யாரை வேணாலும் பேசலாம், அவங்க நம்மளை பேசலாம். ஆனால் அரசியல் மாண்பு அப்படிங்கிறது என்ன தான் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனாலுமே அவருக்கு முன்னாடி இருந்த அரசியலில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் சந்திக்கிறது, சந்தித்து வாழ்த்துக்கள் வாங்கிறதுலாம் அதுக்கு ஒரு அரசியல் மாண்பு, அதுக்கு ஒரு மனசு வரணும். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டாங்களே, நமக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாங்க, குழப்பலியை போட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை விஜய் அவர்கள் மேலே முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து ஒரு தடவை பேசுனாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேசாமலே மீதி நாட்கள் எல்லாருமே ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய கைக்கூலிகளும் அவங்களே ஜாலரா போடக்கூடிய ஆட்கள் எல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்களை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது 108 தொகுதியில் தேர்ந்தெடுத்தாங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவருக்கு மெஜாரிட்டி காட்டுறதுக்காக திமுக கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கட்சிகள் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, ஆளுநரோட ஆட்சி தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் விஜய் அவர்கள் நல்லது செய்வாங்க, நல்லது மட்டும்தான் செய்வாங்க, மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. நம்பி தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அவங்க நம்புகிற வகையில் அவங்க மக்கள் விஜய் அவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றும் பட்சத்தில் காப்பாற்றுவார். உதாரணமாக சொல்லணும்னா, நேற்று முதலாக முந்தானத்தை அவர் பொறுப்பில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒருபாடு பார்த்திங்கன்னா 3 இதில் கையெழுத்து போட்டாங்க. 3 முக்கியமான கோரிக்கைகளை கையெழுத்து போட்டாங்க. மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சீர் செஞ்சு, பெண்கள் யாராவது மீது புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த புகாருக்கு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மின்சார கட்டணம் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துவங்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக போதை தடுப்பு பிரிவை தன்னுடைய நேரடி பார்வையில் எல்லாமே இயங்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, அது குறிப்பாக பெண்களுக்கு, பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளில் 717 மதுபான கடைகளை வருகின்ற 2 வாரத்துக்குள்ளே 15 நாட்களுக்கு மூடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், பேருந்து நிலையமாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் எல்லாம் மதுபான கடையில் உடனடியாக மூடி ஆகணும்னு அறிவித்தாங்க. அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கி 50 கடைகளை மூடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்களேன்.
இந்த மதுபானத்தால் போதையால் ஏகப்பட்ட பெண்கள் வந்து விதவைகளாக இருக்கிறதா இருக்கட்டும், விதவைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் வந்து மது அருந்திட்டு வீட்டில் வந்து அடிக்க உதைக்க, குழந்தைகள் அடிக்கிறது, அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து இந்த மதுவும் போதை கலாச்சாரம் வந்து காரணமாயிருச்சு. இதை திமுக அதிமுக வந்து எவ்வளவோ வந்து நாங்கள் வந்து குறைச்சிருவோம், நாங்கள் வந்து மதுபான கடைகளை மூடிடுவோம்னு சொல்லி தான் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 2016 வந்து சட்டமன்ற தேர்தலில் இரட்டையில் ஜெயிச்சதுக்கப்புறமா, அதாவது ஜெயலலிதா வந்து ஜெயிச்சதுக்கப்புறமா படிப்படியாக வந்து நாங்கள் வந்து மதுபான கடைகளை மூடுவோம்னு சொல்லிட்டு படிப்படியாக குறைச்சாங்க. அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறமா அது ஏன் குறைக்கல, எதனால் குறைக்கல அப்படிங்கிறது ஏற்கனவே ஆண்ட கட்சியான எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து ஆட்சியில் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சியிலையும் மதுபான கடைகளை மூடாமல் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு 50,000 கோடி வந்து டாஸ்மாக்லேருந்து வருமானம் வருது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா மக்களுடைய வருமானம் எவ்வளவு வருமானம் வந்து அளிக்கப்படுது, அந்தந்த குடும்பங்களுக்கு பணத்தை கொடுக்காம எத்தனை பேர் வந்து இந்த மது வாங்குறதுல மும்முரமாக இறங்கி வந்து பண்ணுறாங்க. இப்படி பண்ணனா எப்படிங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தோடு எப்படி வாழ்வாங்க? ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முக்கியமாக பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தது கூட அதிகபட்சம் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் கூட இருக்கலாம். இதுவும் ஒன்று, இந்த விஷயத்துக்காகங்கிறது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒன்று, மக்கள் எதிர்பார்க்குறத இதுவும் ஒன்று, மதுபான கடைகளை மூடியாகணும் அப்படின்னு. நிறைய பேர் இதை வந்து மதுபான கடைகளை மூடுறா மட்டும் பார்த்தாதீங்க, திருட்டுத்தனமாக வந்து பிளாக்கில் வந்து மதுக்களை சாராயத்தை வந்து விற்க விடக்கூடாது இல்லைங்களா? அதுக்குண்டான வேலையை பண்ணணும், அதுக்குண்டான தண்டனைகள் சட்டங்கள் இயற்றப்படணும். ஆல்ரெடி ஏற்றிருக்காங்க. அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் வந்து பிளாக்கில் விற்கிறாங்களோ ஒருத்தனை விடாமல் அவங்களுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் வந்து அவங்க மேலே வந்து பாயணும் அப்படிங்கிறத நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக வந்து நான் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவராக வந்து விஜய் அவர்கள் வந்து போய் அவங்கள மீட் பண்ணாங்க. நேற்று வீரமணி ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, சீமான் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பார்த்து வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு போய் வந்து வாழ்த்துக்கள் வாங்கினாங்க. அதே மாதிரி மண்ணடியில் இருக்கக்கூடிய IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க கட்சி ஆஃபீஸ் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து போயிருந்தாங்க, அங்கே போயிட்டு வந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா இன்றைக்கி தேமுதிக, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்துச்சு. அது என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு வந்து அங்கே போக முடியல. அப்புறம் இன்னொரு தகவல் கொடுத்தாங்க, இல்லை ஆஃபீஸுக்கு வரல, வீட்டுக்கு போகிறாங்க, சாலிகிராமம் வீட்டுக்கு வந்து வராங்க, முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேராக, ஏன்னா நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கணும். நிரூபித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து இந்த அரசியல் பயணம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தொடரும். நாளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக்க அலுவலகத்தில் முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் தலைமையில் MLA கூட்டம் வந்து தொடங்கி இருக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம், என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா இன்றைக்கி அமைச்சர் ஆனந்த் ஐயா அவங்க வந்து என்ன பண்ணினாங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தது, நம்ம மக்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்தது எல்லாமே மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் யாருமே பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி இந்த பேனர்களோ அந்த கொண்டாட்டமோ பட்டாசு வெடிக்கிறதோ பொதுமக்களுக்கு வந்து இடையூறு கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா
தாவேக்கா கட்சின்னு கூட பார்க்க மாட்டோம், அந்த தொண்டர்களை பார்க்க மாட்டோம். யாராக இருந்தாலுமே சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலுமே கடுமையான நடவடிக்கைகளை வந்து எடுப்போம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் சொல்கிறேங்க, இந்த விஷயம் வந்து அவர் அறிக்கை கொடுத்தது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தலைவன் வந்து முதலமைச்சர் ஆகிட்டான், நம்ம தான் முதலமைச்சர் ஆக்கிட்டோம், அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறதா இருக்கட்டும், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதா இருக்கட்டும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எது வேணாலும் பண்ணலாம், பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அவங்க எது பண்ணாலுமே பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சல் வந்து வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டால் அதோட அவப்பெயர் எல்லாமே தாவேக்காவுக்கும் சரி, தமிழகத்தின் புதிய முதலமைச்சரான மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்து சேரும். நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களாம் தற்கொலை கூட்டம்னு சொன்னோம், அணில் குஞ்சுகள் சொன்னோம், இவங்க பற்றியா இது எந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணுறாங்க, அப்போ இவங்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்தது தப்பு, விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கூடாது அப்படின்னு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது இல்லையா, உண்மை இல்லையா மக்களே? அதனால் தயவு செஞ்சு இந்த சட்டங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னா பிற கட்சியினருக்கோ வேறு மக்களுக்கோ கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் ஒரே சட்டம் தான். விஜய் அவர்கள் அப்படிங்கிறது, முதலமைச்சர் அப்படிங்கிறவர் விஜய்ங்கிறது யாருன்னா, இந்த 8 கோடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். அதில் வந்து கட்சி சார்ந்தவங்க, கட்சி சாராதவங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க, தாவேக்காவுக்கு வந்து ஓட்டு போடாதவங்க அப்படிங்கிற எந்த ஒரு பிரிவினையும் கிடையாதுங்க. பாதுகாப்புங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது ஒன்று. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா, அவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மொத்த மக்களுக்கு, டோட்டல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ஆனந்த ஐயா, அவங்க அமைச்சர் ஆனந்த ஐயா சொன்னதை தயவு செஞ்சு கேட்டுக்குங்க, கேட்டு நடங்க. நம்ம தான் எல்லாமே ஆட்சிக்கு வந்துட்டு அப்படிங்கிற அந்த ஆணவம், அகம்பாவம், அகந்தைகள் எதுவுமே வேணாம். இதை வந்து நீங்கள் வந்து மாண்புமிகு விஜய் அவர்களை பார்த்து நல்லா கற்றுக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனோன்னா, நான் தான் முதலமைச்சர் ஆகிட்டேனே, இனிமேல் எல்லாமே நான் தான் அப்படின்னு அவர் வந்து அது நினைக்க மாட்டார். அப்போ எப்படி இருந்தாரோ, ஒரு நடிகராக பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ, அமைதியாக பொறுமையாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பிரச்சனை வரும்போது. ஆனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து தவறான ஒரு வார்த்தை விடக்கூடாத ஒரு ஆள் தான் விஜய் அவர்கள். அதே மாதிரி அவருடைய மௌனத்தை, அவருடைய அமைதியை, அவருடைய பொறுமையை பார்த்து நம்ம எல்லாருமே சில நேரங்களில் கற்றுக்கணும். இல்லை சில நேரங்கள் இல்லை, அதுக்கு கற்றுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கும். எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது எமோஷனல் ஆகிட்டு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியான முடிவுகளாக இருக்காது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அதனால் விஜய் அவர்கள் மாதிரி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாதிரி பொறுமையாக எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனாவே, பொறுமையாக இருந்தாவே நமக்கு என்னென்ன வந்து சேரணும்னு ஒன்று விதி இருக்குதோ அதை யாராலும் மாற்ற முடியாது. என்ன தான் முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, என்ன தான் தடைகள் பண்ணாலும் சரி, என்ன தான் கடுமையான நெருக்கடிகள் கொடுத்தாலும் சரி, நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு ஒன்று இருக்குது அப்படின்னா வேறு எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்கவே முடியாதுங்க. இது உண்மையிலே சொல்கிறேன். பர்சனல் லைஃப்பில் கூட வந்து நம்ம கற்றுட்ருப்போம் இந்த விஷயத்த. நமக்குன்னு ஒன்று கிடைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு நான் தாவேக்கா தொண்டர்களுக்கு வந்து நான் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக இந்த சில கோரிக்கைகள் நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு ஆனந்த அவங்க சொன்னதை கடைபிடிங்க. எது பண்ணினாலுமே பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி பண்ணாதீங்க. அது நீங்கள் எதுவாக எந்த தப்பு பண்ணினாலுமே அது முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் பாதிக்கும், அவர்களுடைய ஆட்சியை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை, தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் வந்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து வேகமாக நிறைவேற்றுவாங்க. அடுத்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுறத சொல்லியிருக்காங்க. அது எப்போ வெளியிட போகிறாங்க என்னங்கிறத நான் வந்து ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்து காத்துட்டுக்கிறேன். ஏன்னா வெள்ளை அறிக்கைங்கிறது இவருக்கு முன்னாடி அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க ஆட்சியில் உட்காரும்போது கஜானாவில், அரசு கஜானாவில் எவ்வளோ பணம் இருந்துச்சு, எவ்வளவு டேக்ஸ் வந்துச்சு, என்னென்ன செலவு பண்ணினாங்க அப்படிங்கிற கணக்கு வழக்கில் எல்லாமே அதில் இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஆட்சியில் இறங்குறாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் உட்காராங்க. இவர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கும்போது தமிழக அரசுடைய கஜானாவில் எவ்வளவு இருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வெள்ளை அறிக்கை வெளியிடுறது தான் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாங்கள் சொல்கிறோங்க, மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து
வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பியூராக இருக்காங்க அப்படின்னா, பியூராக இருக்கக்கூடிய சுத்தமான எந்த ஒரு அதை கலப்படமே இல்லாமல் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வார்த்தைகள். அதனால் அதுக்கப்புறமா இன்னொன்று எங்களுடைய சார்பாக வந்து ஒன்று சொல்லணுங்கிற ஒரு எங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க. இப்போ இலவச பஸ்ஸுக்கு வந்து விட போகிறாங்க. அடுத்து இலவசங்களை வந்து நிறைய வந்து சொல்லிட்டாங்க. எப்படி வரனால இதை நிறைவேற்ற முடியும், அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு என்ன இருக்குது, தமிழ்நாட்டுக்கு வருமானம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருமானம்னு ஒன்று வந்தால் தானே மக்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து இலவசங்கள் நான் வந்து தரேன்னு சொல்லி சொன்னாரோ அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் இதை தான் வந்து கேட்குறாங்க. பலதரப்பட்ட மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணன அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இதைத்தான் வந்து கேட்டுக்கிறாங்க. நான் அதுக்கு சின்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்வன் திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு நாள் முதல்வராக வந்து பதவி ஏற்பாங்க. நம்ம எல்லாமே அந்த படத்தை பார்த்துருப்போம். அந்த ஒரு நாளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்கிறத ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சின்ன வியாபாரியிலேருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு சரியான டேக்ஸை வந்து கட்டாமல் இருப்பாங்க, வருமான வரியை வந்து கட்டாமல் வச்சுருப்பாங்க. இந்த வருமான வரியை கட்டாமல் வச்சுறது தான் தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு. அதே மாதிரி இந்த வருமான வரியை கட்டினா மட்டும்தான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்களோ அந்தந்த திட்டங்களுக்கு உண்டான நிதியை வந்து இந்த டேக்ஸ் வரியில் இருந்து தான் வந்து எடுத்து பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த டேக்ஸில் யாரெல்லாம் கட்டாமல் இருக்காங்களோ அவங்களுடைய டேக்ஸ் கட்டக்கூடிய லிஸ்ட்டை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டேக்ஸ் வருமான வரி யாராவது கட்டியிருக்காங்க கட்டணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்தால் மட்டும் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு திரைப்படத்திலே வந்து எத்தனை கோடி ரூபா வருமானம் டேக்ஸ் ஒரே நாளில் வந்து கட்டுறாங்க. அதே மாதிரி சரியாக கட்டாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கவர்மெண்ட்டை ஏமாற்றி சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் அவர்கள் மட்டும் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறான்னு வச்சிங்களேன், இது வரைக்கும் டேக்ஸ் கட்டாதவங்க தயவுசெய்து வருமான வரி நீங்கள் கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாருன்னு வச்சுங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜய் மட்டும் இந்த அறிக்கையை வெளியிட்டார்னா பல கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசுக்கு வந்து கண்டிப்பாக வருமானமாக வரும். இதை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து யாரெல்லாம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க கட்டாத வந்து அவங்க மேலே வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் கையில் எடுத்துட்டாருன்னா சத்தியமாக வந்து விஜய் அவர்களால் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும், மக்களை வந்து நிம்மதியாக வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனலின் கருத்துக்களாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயத்தை அவர் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு மாநிலத்தோட வருமானங்கிறது சிறு தொழிலாளியிலிருந்து சிறு வியாபாரியிலேருந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் அவங்களுடைய வருமான வரியை சரியாக கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த வருமான வரியை வச்சு தான், அதில் வரக்கூடிய நிதியை வச்சு தான் மக்களுக்கான நல்லாட்சியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து நாங்கள் சொல்லி தான் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு உண்டான விஷயத்தை வந்து சீக்கிரம் பண்ணினாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து என்னென்ன வாக்குறுதியில் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியும். மக்களுக்கான ஒரு சிறப்பான ஆட்சியை நிச்சயமாக வந்து விஜய் அவர்கள் கொடுக்க. வருமான வரி ஏய்ப்பு செஞ்சால் அவங்களுடைய லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிடணும் அப்படின்னு முதல்வன் திரைப்படத்தில் வர்ற விஷயங்களை கடுமையாக வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பதிவை பார்க்குறவங்க, இந்த பதிவை கேட்குறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் வந்து
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் வந்து தலைவணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். மேலும் இது போன்ற நல்ல விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.